அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நம்ம வேலுநாச்சியாரோட பார்ட் 2 வீடியோ தான் இது. போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம முத்து வடுகநாதர், அதாவது வேலுநாச்சியார் கணவர் எப்படி கொல்லப்பட்டாருன்ற விஷயத்தை நம்ம பார்ட் 1 வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது வேலுநாச்சியோட தொடர்ச்சி வீடியோ தான். இது பார்ட் 2 வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் வேலுநாச்சியார் எப்படி ஆங்கிலேயர் வீழ்த்தினாங்க, எப்படி நாட்டை ஆண்டாங்க, அதுக்கு என்ன சூழ்ச்சி செய்தாங்க, எப்படி ஆங்கிலேயரை வெளியேற்றிட்டு நம்ம எப்படி நாட்டை ஆளணுங்கிறத வேலுநாச்சியார் நடத்தியிருக்காங்க. வேலுநாச்சியார் ஒரு ராஜதந்திரமான ஒரு விஷயத்தை பண்றாங்க. அந்த காணொலியில இது நான் சொல்ல போறேன், முழுமையா கேளுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா நான் சொல்றேன், பாருங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்ப வேலுநாச்சியார் தன் கணவர் சந்தனக்கட்டையில எரிக்கும் போது கூட 2 மருது சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க வேலுநாச்சியார் பத்திரமா இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது ஏன் பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியாரை கொன்றக்கூடாது, அவங்க பத்திரப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மருது சகோதரர் ரொம்ப பக்கபலமா இருக்காங்க. மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதர் தேவருக்கு ஒரு படை தளபதியாக இருந்திருக்காங்க. ராணி வேலுநாச்சியாருக்கு ஒரு படை தளபதியாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மருது சகோதரர், அதாவது பெரிய மருது சகோதரர்கள், சின்ன மருது 2 பேர் இருக்காங்க. இந்த பெரிய மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு மருது சகோதரர் அண்ணனா இருக்காரு, ஒரு படை தளபதியா இருக்காரு. இரண்டாவது மருது சகோதரர் இருக்காரு இல்லையா, அவர் மிகப்பெரிய ராஜதந்திரமான விஷயத்துல பண்ணக்கூடிய ஆலோசனை பண்ணி தந்திரமான விஷயம் எப்படி பகைவரை ஒடுக்குறதுன்றது நல்லா சொல்றாங்க. ஆனா இந்த 2 மருது சகோதரருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒரு பயிற்சி நல்லா தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா வளரி. இந்த வளரி கலையை அவங்க நல்லா கை தெரிந்தவங்க மருது சகோதரர்கள். வளரிங்கிறது எல் ஷேப்ல இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எடை ரொம்ப அதிகமாவும் இருக்காது, ஒரு ஆயுதம் தான் அது. அதாவது இப்படி வீசினாங்கன்னா அது காத்தோட திசையை நோக்கி கரெக்டா பகைவரோட கழுத்தை அறுத்துட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு கருவி தான் வளரி, ஒரு ஆயுதம். அது போர் காலங்கள்ல நிறைய பயன்படுத்துவாங்க. இது ஆங்கிலேயருக்கு ரொம்ப அச்சப்படுத்தக்கூடிய வளரி. அது மருது சகோதரர் கை தெரிந்தவர்களா இருக்காங்க. இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இது ராணி வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, தனியா ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, குதிரை மீதி ஏறி அங்க கிளம்புறாங்க. அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க பாத்துப்பாங்க சொல்லி மருது சகோதரர்கள் ஆலோசனை பண்ணி அனுப்புறாங்க. அப்ப ராணி வேலுநாச்சியார் குதிரையில ரொம்ப தூரம் பயணிச்சுட்டு இருக்காங்க. பயணிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தாகம், தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா எடுக்குது. ஒரு கட்டத்தினால அவங்க தண்ணி தாகம் சோர்வாயிடுறாங்க, ரொம்ப நீண்ட நேரம் பயணம் செஞ்சதுனால. ஆமா, குடிக்க முடியாது, தண்ணி தாகம் குடிக்க முடியாம என்ன பண்றாங்க, அவங்க குதிரையில மயக்கம் அடைஞ்சு விழுகிறாங்க. அப்ப ஒரு பெண்மணி பாக்குறாங்க. அவங்க பேர் உடையாள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த உடையாள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, ராணி வேலுநாச்சியார் குதிரையில மயக்கம் அடைஞ்சு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க ராணி வேலுநாச்சியாருக்கு. கொடுத்து அவங்க ஆசுவாசப்படுத்தி என்ன பண்றாங்க, ராணி நீங்க நீங்க பத்திரமா போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி ஆங்கிலேயருக்கு துரத்திக்கிட்டே வராங்க ராணி வேலுநாச்சியார் பிடிக்கிறதுக்காக. அப்ப என்ன பண்றாங்க, இந்த உடையாள் அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ராணி எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா ராணி வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்க, ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க, நீ என்ன பார்க்கல, நான் பார்க்கலன்னு சொல்லிடு, இல்லைன்னா அந்த ஆங்கிலேயர்கள் சும்மா அப்படின்னு என்ன பண்றாங்க, ராணி வேலுநாச்சியார் உடையாளன்ற பெண் கிட்ட சொல்றாங்க. சரிங்க ராணி சொல்லிடுறாங்க. இப்ப ராணி வேலுநாச்சியார் புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன நடக்குது, இப்ப உடையாளன்ற பெண் ஆங்கிலேயர் கேட்டா கூட, நான் பார்க்கலன்னு சொன்னா கூட ராணி வேலுநாச்சியார் விரட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப இந்த உடையாளன்ற பெண் என்ன பண்றாங்க, ஒரு ராஜதந்திரமான ஒரு விஷயம் பண்றாங்க. தன் உயிரே கொடுத்தாலும் ராணி வேலுநாச்சியாரை காப்பாத்திரன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த பகைவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்களே, அவங்க பின்னாடி வராங்க. பின்னாடி வரும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த உடையாளன்ற பெண்ணுகிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி ராணி வேலுநாச்சியார் நீ பாத்தியான்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் இந்த உடையாளன்ற பெண்ணுகிட்ட கேட்கிறாங்க. அப்ப உடையாளன்ற பெண் என்ன சொல்றாங்க, நான் பார்க்கலன்னு ராணி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ராணி வேலுநாச்சியார் போனதை பார்த்தேன் அப்படின்றாங்க. ஆங்கிலேயருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா ராணி வேலுநாச்சியார் போனதை பார்த்துட்டாங்க, இவங்க எப்படியாவது விஷயத்தை வாங்கிடலாம் சொல்லி என்ன பண்றாங்க, இது உடையாள்கிட்ட கேட்கறாங்க, நீ எங்க பார்த்த சொல்லி கேட்கும்போது, என் உயிரே போனாலும் சரி ராணி வேலுநாச்சியார் போனதை நான் சொல்ல மாட்டேன், அவங்க எந்த திசையை போனாலும் அவங்க சொல்ல மாட்டேன் சொன்னேன். ஆங்கிலேயருக்கு பயங்கரமான கோவம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, தன் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து அடி சரமரை அடிக்கிறாங்க. அந்த பெண்ணை
முகத்துல வந்து சிதைப்படுத்துறாங்க, பல கொடுமைகள் பண்றாங்க அந்த பெண்ணை. இதெல்லாம் அந்த அம்மா சொல்லல. சொல்ல மாட்டாங்க. ராணியை வந்து அந்த அம்மா காட்டி கொடுக்கல. நம்ம ராணியை நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராணி எக்காலத்துக்கு வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது, நம்ம சொல்லிட்டா கூட அவங்க வந்து விரட்டி பிடிச்சிடும் சொல்லி என்ன பண்றாங்க, சொல்ல மாட்டான்னு சொல்லி அதே இடத்துல வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஆங்கிலேயர்களை. ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, துப்பாக்கி வச்சு அடிக்கிறாங்க, பின்புறத்தை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து வெட்டிட்டாங்க, விடையாளர்கள் வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. வெட்டினால என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல வெட்டி கொலை பண்ணிட்டாங்க சொல்றாங்க. ரெண்டு கான்செப்ட், ரெண்டு தியரி இருக்கு. இது மூலியமா அவங்க வந்து ஆங்கிலேயர் வந்து சுட்டு கொல்லிட்டாங்கன்றது உடையாள வந்து சொல்றாங்க. இப்படி நடக்கும்போது என்ன பண்றாங்க, உடையாள வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கு மேல வந்து ஆங்கிலேயர் என்ன அடிக்கிறாங்க, இவனால வந்து எந்த விஷயம் வராது சொல்லி என்ன பண்றாங்க, அந்த பெண்மணி வந்து கொல்லிட்டாங்க. கொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ராணி வேலுநாச்சியார் வந்து வேகமா பிரயாணிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பத்திரப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து இந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, ஆண்களை வந்து எதுக்கும் வந்து இந்த போர் பயிற்சி திறனுக்கெல்லாம் அனுப்பாம பாத்துக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எதிராக வந்து அவங்க வந்து படைகளை திரட்டிடுவாங்க சொல்லிட்டு ஆண்களை பத்திரப்படுத்தி பாத்துக்கிறாங்க. ஆண்கள் வந்து போர் பயிற்சி எதுவும் கத்துக்க கூடாது, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்துருவாங்கன்ட்டு ஆம்பளைங்களை வந்து தன்னுடைய வசப்படுத்தி அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆமா, போனாங்கன்னா ஆண்களை வந்து ரொம்ப துன்புறுத்துவாங்க. ஆனா ராணி வேலுநாச்சியார் ஒரு தந்திரமான ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு தெரியல, தமிழ் பெண்களை வீரமானவங்களும் தெரியாது போல இருக்கு. ராணி வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, பெண்களை வந்து அழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெண்களை அழைச்சு ஒரு படையை திரட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பெண்களை திரட்டி அவங்க வந்து ஒரு போர் பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது ஆங்கிலேயருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பெண்மணி வந்து கர்ப்பமா இருக்காங்கன்னா அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிடுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண்களுடைய மனைவிகளை எல்லாம் அவங்க போருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்ப வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட ராணி வேலுநாச்சியார் அவங்க வந்து ஒரு போர் திறன் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. 5000 பெண்களுக்கும் ஒரு போர் திறன் பயிற்சி கொடுக்குறாங்க ராணி வேலுநாச்சியார். ராணி வேலுநாச்சியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மட்டும் இல்லாம அவங்களுக்கு பல மொழிகள் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து உருது பேசுவாங்க, தமிழ் மொழி பேசுவாங்க, பிரெஞ்சு பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய மொழிகள் வந்து கற்றுக்காங்க. அதனால என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ராணி வேலுநாச்சியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களா வந்து இது பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சமயம் வரப்போகுது, இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து தோக்கடிக்கிற சமயம் வரப்போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைதர் அலின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹைதர் அலி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன போன காலையில் சொல்லியிருக்கேன், இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சண்டை வரும்போது என்ன பண்றாங்க, இந்த ஹைதர் அலி பண்றாங்க பிரெஞ்சுக்காரர்களோட சேர்ந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி அவர் படைகளை இருக்கும்போது, பிரெஞ்சு படையில இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்க அந்த கருவிகள், போர் கருவிகளை வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து தனக்கு ஒதுக்கி சேர்த்து வச்சுக்கிறாரு. கருவிகள், துப்பாக்கிகள், பல கருவிகள் என்ன பண்றாரு, இந்த ஹைதர் அலி வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. சேர்த்து வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, ஆங்கிலேயர்கள் வந்து இவர் ஹைதர் அலியை எதிர்க்க பயப்படுறாங்க. ஏன்னா இவர்கிட்டயுமே இப்ப வந்து போர் கருவிகள் இருக்கு. அதனால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலியை பார்த்து பயப்படுறாங்க. இப்படி இருக்க சமயத்தில் என்ன பண்றாங்க, ஹைதர் அலிக்கு வந்து ராணி வேலுநாச்சியார் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. இது மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஆனா ஹைதர் அலி வந்து அவருக்கு மறு கடிதம் வந்து எழுதல. ராணி வேலுநாச்சியாருக்கு மறுபடியும் எழுதுறாங்க. ஆனா அவர் மறுபடியும் எழுதல. இப்போ என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த ஹைதர் அலி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, பக்கத்துல ராணி வேலுநாச்சியார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறது தெரிஞ்சு ராணி வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, தன் படைகளில் இருக்க முக்கியமான ஆளுங்களை அனுப்பி ஒரு 3 பேர் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு என்ன பண்றாங்க, நீங்க ஹைதர் அலி நேரில் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வந்து ஹைதர் அலி வந்து நேரில் போய் பார்க்குறாங்க. பார்த்துன்னு ஹைதர் அலி என்ன சொல்றாரு, ஒரு பெண்மணி கேட்டா நான் உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. பெண்களை வந்து அவர் மதிக்காம பேசுறாரு. ஒரு ராணி வராம சாதாரண பெண்களை விட்டு பேச சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணி கேட்டேனே, நான் வந்து என்னோட கருவிகள், நான் வந்து கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்ச அந்த கருவிகள், பீரங்கெல்லாம் எதுக்கு நான் உதவி செய்யணும், உங்க ராணியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்றாங்க, இந்த 2 படை 3 பேர் அனுப்புனாங்களே, இந்த 2 படை வீரர்கள் வந்து என்ன பண்ணா பின்வாங்குறாங்க. ஆனால் ஒரு படை வீரர் மட்டும் வந்து பின்வாங்காம என்ன பண்றாரு, கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு, ஹைதர் அலி கிட்ட இருக்கிற வாளை எடுத்து ஹைதர் அலி தலையை ஒரு சுழட்டி தன் தலைப்பாக வந்து அவுக்குறாங்க. அப்பதான் தெரியுது 3வது படை தலைவரா வந்தது தலைவர் இல்ல, வேலு நாச்சியார். ராணி வேலு நாச்சியாரே வந்திருக்காங்க மாறு வேடத்துல. ஹைதர் அலியை பார்த்து மிரண்டு
மிரண்டு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி இருக்காங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஹைதர் அலி அப்பதான் தெரியுது. ஆனா ஹைதர் அலியும் வேலுநாச்சியார் ஒரு மொழியில பேசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ரெண்டு அந்த படைத்தலைவர்களுக்கெல்லாம் தெரியல அவங்க என்ன மொழியில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெரியல. ஆனா அவங்க பேசுற மொழி பாத்தீங்கன்னா உருது மொழி. அதாவது ஹைதர் அலியோட தாய்மொழி பாத்தீங்கன்னா உருது. அந்த அவங்களோட தாய்மொழியில ராணி வேலுநாச்சியார் பேசுறதை பார்த்து அவர் நெகிழ்ந்து போறாரு. நெகிழ்ந்து போயிட்டு ராணி வேலுநாச்சியாருக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு செய்யறாரு. ராணி வேலுநாச்சியாருக்கு அவங்களோட தன்னோட கருவிகள், ஆயுதங்கள், போர்க்கருவிகள், பீரங்கிகள் எல்லாரும் வழங்குறதா, படைகளும் அனுப்புறதா வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கில விரட்ட அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. இப்ப என்னடா பாத்தீங்கன்னா ஒரு தந்திரமா ராணி வேலுநாச்சியார் வந்து ஒரு சதி செய்யறாங்க. அதாவது ஆங்கிலுக்கு எதிராக என்ன பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து ஒரு பெண்கள் விழாக்கள் கூடும். அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க ராணி வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்களை நடுவில் வச்சு நம்ம பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு ஷேப்ல ஒரு வட்டமான ஒரு வடிவத்தில் என்ன பண்றாங்க படைகளை வந்து சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி ஆங்கிலேயர்களை வந்து முற்றுகையிட்டு அவங்க ஆங்கிலேயர் வந்து அடிச்சு ஒழிக்கணும்ன்றது அவங்க தந்திரமா ஒரு பிளான் பண்றாங்க ராணி வேலுநாச்சியார். இப்படி இருக்க சமயத்துல வந்து என்ன பண்றாங்க அந்த ஒரு அணுக்கிழங்கு இருக்கு. ஆனா அந்த அணுக்கிழங்குனாலதான் வந்து இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஆயுதங்கள் போகுது. இந்த அணுக்கிழங்கை போயிட்டு நீங்க முற்றுகையிடுங்க. அங்க முற்றுகையிட்டீங்கன்னா ஆங்கிலேயருக்கு வந்து ஆயுதங்கள் போகாது, நம்ம ஆங்கிலேயர்களை ஈஸியாக வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு ராணி வேலுநாச்சியார் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவை எடுத்து நடத்துறது யாரு பார்த்தீங்கன்னா தளபதியா இருக்கு யாரு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பத்தா குயிலி தான் வந்து அதுக்கு வந்து முன்னாடி நின்று வழி நடத்துறாங்க. குயிலின்றது ஒரு தனி கதை, அதை நான் இந்த காணொலியில சொல்லல, நான் இன்னொரு காணொலியில சொல்றேன். நான் இந்த குயிலி என்ன பண்றாங்க ராணி வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு விசுவாசமான ஒரு படை தளபதியா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க 20 பெண்களை கூட்டிட்டு என்ன பண்றாங்க ஒரு வீர பெண்கள் கூட்டிட்டு என்ன பண்றாங்க அந்த கிடங்கு இருக்க இடத்துக்கு நோக்கி போறாங்க. ஆனா அந்த கிடங்கு இருக்க இடத்துல வந்து எப்பயுமே இந்த ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியான ஆட்களே அந்த இடத்துல குமிஞ்சு இருப்பாங்க. ஆனா ராணி இது குயிலி போற டைம் பாத்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து பிரிட்டிஷர்ஸ் நிறைய பேர் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆங்கிலேயர்ல நம்ம வீழ்த்துறதுன்னு அவங்க ஒரு தந்திரமா ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ராஜதந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த முற்றுகை இடணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல ஆங்கிலேயருக்கு அதிக அளவில் இருக்கிறது தெரிஞ்சு எப்படி நம்ம முற்றுகையிடுறதுன்றது குயிலி பாட்டிக்கு வந்து ஒரு ஆலோசனை எப்படி பண்றதுன்றது தெரியாம தயங்கி நிக்கிறாங்க. அப்படி நிற்கும்போது என்ன பண்றாங்க குயிலி பாட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு வந்து இது வரைக்கும் தமிழகத்துல யாரும் பார்க்காத ஒரு முடிவு. அவங்க 20 பெண்களையும் கூட்டி என்ன பண்றாங்க இடத்துக்கு போறாங்க. அதாவது கோயிலுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க 20 பெண்களும் கையில அகல் விளக்கோட போறாங்க. அந்த அகல் விளக்கோட போனா வந்து சாமி கும்பிட போறதா என்ன சொல்லிடுறாங்க ஆங்கிலேயர்கிட்ட. கிட்ட போய் என்ன பண்றாங்க குயிலி நடுவில் போறாங்க. 2 சைடும் அந்த பெண்கள் இருக்காங்க. பெண்கள் என்ன பண்றாங்க கையில இருக்க அகல் விளக்கு எடுத்து குயிலி மேல ஊத்துறாங்க. போக 2 பேரும் எண்ணெயை ஃபுல்லா ஊத்துறாங்க. ஃபுல்லா ஊத்துனே கடைசியா ஃபுல்லா அந்த எண்ணெயால நினைஞ்சிடறாங்க. என்ன பண்றாங்க தன் உடம்புல தீய வெத்துக்கிட்டு வேகமா போயிட்டு அந்த அணுக்கடங்களை போயிட்டு விழுந்துடுறாங்க. அந்த வெள்ளம் வெடி மருந்து தானே வெடிச்சு செதறுது. அந்த அணுக்கடங்கே வந்து வெடிச்சு செதறுது. ஆங்கிலேயர்கள்லாம் அச்சப்படுறாங்க, என்னது இது இப்படி வெடிச்சு செதறுது அப்படி நினைக்கிறாங்க. ஒரு குயிலி பாட்டி தன் உயிரை கூட பொருட்படுத்தாம தன் அணுக்கடங்களை தன் உடம்பைய எண்ணெயை ஊத்தி தீ பத்த வச்சு அந்த அணுக்கடங்கு வந்து செதற அடிக்கிறாங்க. குயிலி தான் வந்து முதல் தற்கொலை படை வீராங்கனை. அவங்க இது வரைக்குமே வந்து பெண்களே வந்து முதல் தற்கொலை படை வீராங்கனை யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி பாட்டி தான். நம்ம அப்பத்தா குயிலி தான் வந்து முதல் தற்கொலை படை வீராங்கனையா திகழ்றாங்க. இப்படி இருக்க சமயத்திலே நமக்கு எவ்வளவு ஒரு புல்லரிக்குது. அந்த மாதிரி வீரமாலாம் இருந்திருக்காங்க நம்ம பெண்கள். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க கதையெல்லாம் கேட்க. அவங்களோட உயிரை வந்து கூட ஒரு துச்சமா நினைச்சு அவங்க வந்து ஒரு உயிர் போகுது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து எப்போ உயிர் போகுன்றது தெரியாது, ஆனா நம்ம வந்து இறந்துருவோன்றது தெரிஞ்சு அவங்க வந்து அந்த விடயங்களை பண்ணிருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த அணுக்கடங்கு வெடிச்சது வந்து கேட்ட வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க அவங்களோட பிளான் படி அவங்க என்ன பண்றாங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து அந்த ஆங்கிலேயருக்கு வந்து முற்றுகை இட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எல்லாம் அடிச்சு அவங்க படைகள்லாம் வீழ்த்துறாங்க. அவங்க ராணி வேலுநாச்சியாரும் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் பயன்படுத்துறாங்க, வளரிகளை பயன்படுத்துறாங்க, போர்த்திறனை பயன்படுத்தி மொத்த ஆங்கிலேயர்கள் வீழ்த்துறாங்க. கடைசியா நடக்குது
இது முத்து வடுகநாத தேவர் இருக்காரு இல்லையா, அவரை கொலை பண்ணவங்க தான் இருக்கான். ராணி வேலுநாச்சியார் கிட்ட வந்து அவனை பார்த்துன்னு என்ன பண்றாங்க, அவன் பயப்படுறான். ராணி வேலுநாச்சியார் கொன்றுவாங்க சொல்லிட்டு பயத்துல வந்து அவனுக்கு என்ன பண்ண தெரியல. அந்த ஆங்கிலேயருக்கு கிட்ட வந்து உனக்கு உயிர் பிச்சை தரேன் பொழைச்சு அப்படின்னு சொல்லி ராணி வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயருக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனை ஓட வைக்கிறான் அந்த இடத்துல இருந்து. அப்படிப்பட்ட ராணி வேலுநாச்சியார் வந்து வீரமங்கையா இருந்து சிவகங்கை சீமையை மீட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க ராணி வேலுநாச்சியார். ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து செய்த ஒரு முதல் காரியம் என்னன்னு தெரியுமா, அவங்க வந்து இந்த உடையாள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி தனக்காக உயிரை அவளுக்கு அங்க வந்து ஒரு கோயில் எழுப்புறாங்க. அந்த கோயில் பேரு வெட்டுடையாள் காளின்றது இப்போ வரைக்குமே இருக்கு. நீங்க சிவகங்கை போனீங்கன்னா அந்த வெட்டுடையாள் காளி கோயிலுக்கு நீங்க போய் பார்க்கலாம். தன் கணவர் வந்து அன்னைக்குதான் வந்து தன்னுடைய திருமங்கலத்தை வந்து தாலியை வந்து அங்க இறக்குறாங்க. ஆங்கிலேயர்கள் இழுத்துட்டதுக்கு அப்புறம் தான் இறக்குறாங்க. மருது சகோதரர்களும் அவங்க பக்கபலமா இருந்து ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை பக்கம் கூட திரும்பவே இல்லை. அவங்க ராணி வேலுநாச்சியார் நடத்திய மிகப்பெரிய போரை பார்த்து ஆங்கிலேயர்கள் சிவகங்கை பக்கம் கூட அந்த திரும்புன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு யோசனை கூட வரல. அப்படிப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியாரோட மண்ணில் வந்து நம்ம இருக்குன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பெண்களுடைய செயல் எல்லாம் கேட்டதும் நமக்கே மனசு இலகும் தன்மையும் இருக்கு. அதே சமயம் அந்த காலத்துல பெண்கள் வந்து போர் பயிற்சி, வில்லு, வாள் எல்லாத்துலயும் திறமையா இருந்திருக்காங்க. அப்பவே ஆண்களுக்கு பெண் வந்து சமமா தான் இருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு தெரியல, ஆண்கள் தான் வீரமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வீர பயிற்சி கொடுத்து பெண்களும் வீர பெண்மணின்னு தெரியாம போயிடுச்சு. ஆங்கிலேயருக்கு பெண்களும் சண்டை போடுவான்றது ஆங்கிலேயருக்கு தெரியல பாருங்க அந்த காலத்துல. அப்படி அந்த தீயில விழுந்து அந்த அம்மா வந்து இறந்து அந்த அம்மா தெய்வமா இருக்கு பாருங்க. அது இன்னும் கொல்லங்குடியில அந்த அம்மா பேரு வெட்டுடையா காளி, கொல்லங்குடி காளி இன்னுவாங்க. குலதெய்வமா நிறைய மக்கள் வர்றாங்க. இவங்கதான் குலதெய்வம். குலதெய்வம்னா எப்படி வருதுன்னு பாக்குறோம். நம்ம குலதெய்வத்தை பத்தி பேசுறோம். குலதெய்வம் இப்படிதான் குலதெய்வமா காலகாலமா கதையில எனக்கே புல்லரிச்சு, எனக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இது வந்து அந்த வேலுநாச்சியார் பத்தி சொல்லப்பட்ட ஒரு சுருக்கமான கதை தான். அது நிறைய புத்தகங்கள் இருக்கு வேலுநாச்சியார் பத்தி. நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு தமிழ் பயணி காணொலியில சந்திக்கலாம். இதோட இன்னொரு காணொலியோட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட கொண்டு வர பார்த்துட்டு இருக்க மக்கள் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.